வணக்கம் சகோதர சகோதரிகளே. நான் உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் ஆகிய நான் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கடைபிடிக்க வேண்டிய கடமைகளை ஓரிடத்தில் நான் கூறியுள்ளேன். இப்போது அதை நான் கூறுகிறேன், நீங்கள் கேளுங்கள். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விஞ்ஞானித்தான். கனவு எண்ணல் செயலாக்க என்ற தத்துவ பாதையில்தான் நாம் ஒவ்வொரு மாணவனிடமும் மீண்டும் மீண்டும் மனதில் ஆழ பதிய வைக்க பரிந்துரைக்கின்றோம். மாணவர்கள் மற்றும் மாணவிகள் தனக்கேற்ற ஒரு லட்சியத்தை வகுத்து கொள்ள வேண்டும். அந்த லட்சியத்தை சுற்றியே அவர்கள் எண்ணம் வந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த லட்சியத்தை வெற்றியடைய அவர்கள் திட்டமிட்டு உழைக்க வேண்டும். அந்த லட்சியத்தை அடையும் வரை அவர்கள் ஓயக்கூடாது என்று அவர்கள் நெஞ்சில் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க முடியும். ஒவ்வொரு ஆசிரியர் வாழ்க்கையிலும் மாணவ மாணவிகள் ஒளிவிளக்காய் மாறுவர். மாணவ மாணவிகள் முன்னேற்றத்திற்கு ஆசிரியர் பங்கு என்பது ஏணி போன்றது. மாணவ மாணவிகள் அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் உயர்வடைகிறார்கள். ஆனால் அந்த ஏணி மட்டும் அதே நிலையில் இருக்கும். கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். கனவு உங்கள் எண்ணங்களை மெய்ப்பட வைக்கும். நேர்மையான செயல்திறன் மெய்ப்பட்ட எண்ணங்களை நேர்மையான செயல்திறனுக்கு வழிவகுக்குங்கள். அப்துல் கலாம் ஆகிய நான் மரங்களை பற்றி ஓரிடத்தில் கூறியுள்ளோன். இப்போது நான் அதை கூறுகிறேன், நீங்கள் கேளுங்கள். அணில் வளர்த்தேன், அது என்னை விட்டு ஓடிவிட்டது. கிளி வளர்த்தேன், அது என்னை விட்டு பறந்து சென்று விட்டது. ஆனால் மரம் வளர்த்தேன், அது இரண்டும் என்னை தேடி வந்து விட்டது. இப்போது நம் தமிழ்நாட்டில் ஏதாவது காரணம் கூறி மரங்களை வெட்டி விடுகிறோம். இங்கு மரம் வீட்டை மறைக்கிறது என்று காரணம் கூறி மரத்தை வெட்டி விடுகிறோம். இல்லையெனில் இங்கு ஒரு தொழில்நுட்பம் வரப்போகிறது என்று காரணம் கூறி மரத்தை வெட்டி விடுகிறோம். ஆனால் பிரான்சில் ஒரு ஜோடி 20 வருடங்களுக்கு 2 மில்லியன் மரங்களை நட்டு வைத்து ஒரு காட்டையே உருவாக்கியுள்ளார்கள். இனி நாமும் அதை கடைபிடிக்க வேண்டும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டவைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.